வணக்கம். இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ராகி சேமியாவில் உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் ராகி சேமியா. இந்த ராகி சேமியாவை ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் போட்டு ஒரு நிமிஷம் ஊற விடுங்க. ஒரு நிமிஷம் ஊற விடுறதுக்குள்ளே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இட்லி எப்படி சூடு பண்ணணும், வேக வைக்கணும், அந்த மாதிரி. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு நான் ரைஸ் குக்கரில் வைக்கிறேன். இதை எடுத்துகிட்டு ஒரு துணி போட்டு, ரைஸ் குக்கரில் ஹோல் இருக்கிற பாத்திரம் வச்சு அது மேலே ஒரு துணி போட்டு, இல்லை இட்லி தட்டில் கூட துணி போட்டு இந்த இதை அதில் மேலே வச்சிடணும். நான் ரைஸ் குக்கரில் வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் இங்கே ஹோல் இருக்குது. அது மேலே காட்டன் துணி போட்டு, மெலிஸ் துணி தான் போடணும், கனமாக போடக்கூடாது. காட்டன் துணி போட்டு நல்லா லேயராக போட்டு விட்டுட்டு மேலே அமுத்தாமல் அப்படியே மேலாக்க போட்டு வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக விடணும். வேக விட்ட உடனே நான் இப்போ உப்புமா பண்ண போகிறேன். அதுக்கு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் நிறைய போட்டுக்கோங்க. பூண்டு வேணுனாலும் கூட போட்டுக்கலாம். தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுக்கணும். கடலைப்பருப்பு, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கிறேன், பச்சை மிளகாய் போட்டுறதுனால. எப்பவும் போல் உப்புமா எப்படி தாளிப்போமோ எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி இதையும் தாளித்து இதெல்லாம் தாளித்த உடனே வேக வச்சுருக்கிற இந்த சேமியாவையும் போட்டு கடைசியில் கிளறி விடணும், உப்பு போட்டு. இப்போ எண்ணெய் விடுறேன். எனக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது, கொஞ்சமாகவே போதும். இப்போ கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாம் 2 ஸ்பூன் போட்டுங்க. கடுகு 1 ஸ்பூன் போதும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டு வேணுனாலும் இந்த டைமில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகாய் 2ஆக உடைச்சது. இந்த டைமில் 2 பச்சை மிளகாவையும் கிளி வச்சு அதையும் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த சிம்மில் வச்சுட்டு நம்ம வச்சு வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா அப்படி உதிர்த்து வச்சுக்கணும். நல்லா அப்படி உதிர்த்து வச்சாலும் நல்லா பழப்பலான்னு வரும். இப்போ இந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையோட போட்டு அதை போட்டு வதக்கணும். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த டைமில் உப்பு போட்டுடுங்க, 1 ஸ்பூனு. அடுத்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான். கொஞ்சம் ப்ரௌன் ஆன வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம சேமியாவை போடலாம். இந்த சேமியா எடுத்து வச்சுக்கலாம் ரெடியாக. நம்ம இட்லி பாத்திரத்தில் சேமியாவை எடுத்துக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது. ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அதில் எடுத்து போடலாம். இல்லை ஒரு தட்டு மாதிரி வச்சு போடலாம். இந்த மாதிரி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வேணுன்றது போட்டுக்கிட்டு மீதி இருந்தால் அதை அப்படியே வைக்கலாம். நம்ம அதை ஸ்வீட்டாக கூட செய்துக்கலாம். தேங்காய் பூ, ஏலக்காய், சர்க்கரை இல்லை வெல்லம் போட்டு கலந்தோன்னா புட்டு மாதிரி அவல் புட்டு, சேமியா புட்டு மாதிரி இதை கலக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இவ்வளோ வச்சுட்டேன். அது தேங்காய் போடுறதுக்கு, வெல்லத்துக்காக, வெள்ளைப்புட்டு வெள்ளை சேமியா பண்ணுறதுக்காக. இது கடாயில் எல்லாம் போட்டாச்சு. மெதுவாக பத்திரமாக கலந்து விடணும். நல்லா கலந்து விடணும். அடியில் இருந்து எடுத்து சிம்மில் வச்சுக்கிட்டே தான் பண்ணணும், இல்லைன்னா சேமியா போய் அடி பிடிச்சிக்கும். நல்லா கலந்து விடணும்.
இப்படி அடியிலேருந்து எடுத்து இப்படி ஊற்றுட்டு விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். சப்போஸ் இந்த டைமில் வேகாத மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கையில் இப்படி தொட்டு பாருங்கள், கொஞ்சம் நறுக்குன்னு எடுக்க வேகாத மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி தெளித்து சிம்லேயே வச்சு இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வேக வைக்கலாம். 2 நிமிஷம், ஒன்றும் ஆகாது. அவ்வளோதாங்க, சேமியா உப்புமா முடிஞ்சிருச்சு. நன்றி, வணக்கம். வணக்கம்ங்க. இப்போது சேமியா உப்புமா பார்த்தோம் காரமாக. இப்போது இதே சேமியா வச்சு எப்படி நம்ம புட்டு செய்யலான்னு பார்க்கலாம். சேமியா புட்டு. இந்த சேமியா கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் காட்டுறதுக்காக கொஞ்சமாக போடுறேன். வேக வச்ச சேமியா கொஞ்சம் சூடாக இருக்கும்போது அதில் கொஞ்சமாக நெய் கொஞ்சமாக, வெல்லம் தூள் 1 ஸ்பூனு, துருவின தேங்காய் கொஞ்சமாக, ஏலக்காய் தூள். இது வந்து வெல்லம், இது தேங்காய் தூள், ஏலக்காய் தூள் கொஞ்சமாக போட்டு இது கரண்டிலையோ இல்லை கையிலையோ கையில் உதிர்த்து விட்டால் நல்லா கலந்து வரும். இல்லை வெள்ளை சக்கரை வேணும்னா கூட போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை உடனே சாப்பிட்றலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. வேணும்னா இதில் பால் விட்டு கூட சாப்பிடலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம். இனிப்பு அவல் சேமியா.